ఆనంద్ కుమార్ గారు డ్రెస్ எல்லாம் இப்படி கரையா இருக்குதே. அது தம்பிய தேடி போனப்போ ஒரு மாடு வந்துருச்சா, அதனால கீழே விழுந்து அடிபட்டு போறண்டு. மாடா? ஆமாங்க, எங்க ஊர்ல 2 மாடு இப்படிதான் ரொம்ப முரடா சுத்திட்டு இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? 2 வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட்டு அமைதியா இருக்க போகுது. முதல்ல இந்த வாழைப்பழத்தை இந்தியாவுல தடை பண்ணி ஆகணும். ஏங்க நேரம் ஆயிட்டே இருக்கு, பொண்ணை கூட்டி வாங்க. சரிங்க அம்மா, நீ போயிட்டு பொண்ணு கூட்டிட்டு வா போ. வாமா ஓகே. இதே மாதிரி கல்யாணமும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துடணும். டேய் ஹலோ, நான் பூமிகா பேசுறேன். யாரு? நானே தான் உன் தங்கச்சி புருஷன் நந்தகுமார் பேசுறேன். டேய் மானம் கெட்டவனே, உனக்கு சூடு சொன்னே இல்லையாடா? இன்னொரு தடவை என் தங்கச்சி புருஷனை மட்டும் சொன்ன உன்னை கொண்டு போ சாவடிச்சிருவேன்டா. டேய் இந்த வார்த்தைய என் முன்னாடி வந்து சொல்ற பாக்குற? நீ எல்லாம் ஆம்பளையாடா? போய் புடவை கட்டிட்டு கும்மி அடிடா. இப்படி தினமும் ஒரு போன் நம்பர், தினமும் ஒரு இடம், தினமும் ஒரு வேஷம். நீயாடா என் தங்கச்சி புருஷன்? அண்ணியாரே, ஏன் இப்படி கொந்தளிக்கிறீங்க? கூல் கூல் கூல், அமைதி, சாந்தி, ஓம் சாந்தி. ஆமா அண்ணியாரே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினானே அந்த சர்வேஷ், அவனுக்கு வேற ஒரு பொண்ண நிச்சயமும் பண்ணியாச்சு, கல்யாண தேதியும் குறிச்சாச்சு. இனிமே சர்வேஷால உங்க தங்கச்சி புருஷனா இருக்க முடியாது. அப்படின்னா நான் தானே ஜோதிகாவுக்கு புருஷன் ஆகணும். டேய் நந்தகுமார், ஜோதிகா கல்யாண விஷயத்துல ஒவ்வொரு தடவை தோத்து போய்மா உனக்கு புத்தி வரல? உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாருங்க பூமிகா, சர்வேஷ கடத்திட்டு போயிட்டு மெமரி லாஸ் பண்ணி நான் தான் உன் அண்ணன்னு சொன்னதும் அண்ணன் அண்ணன்னு நாய்க்குட்டி மாதிரி என் காலையே சுத்திக்கிட்டு இருக்கான்.
அதே மாதிரி ஜோதிகாவையும் கடத்திட்டு போய் மெமரி லாஸ் பண்ணி நான் தான் உன் புருஷன்னு சொன்னா அவளும் சர்வேஷ் மாதிரியே மச்சான் மச்சான்னு என் காலையே சுத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, அவ கூட குடும்பம் நடத்த வேண்டியதா. ஆனா ஜோதிகா என்ன மனசார புருஷனா ஏத்துக்கணும்னு பாக்குறேன். அதுக்காக தான் இவ்வளவு போராடுறேன். இன்னும் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, என் தங்கச்சி புருஷனா ஆக முடியாது. ஓ, இப்படியே சொல்லிட்டு இருங்க அண்ணியாரே. கடைசியில என்னாச்சு? உங்க புருஷனுக்கு தூக்கு கயிறு தான். டேய் நந்தகுமார், நான் பராசக்தி மேல பக்தி உள்ளவ. இது பாரு, எனக்கு மச்சான காப்பாத்துற சக்தியும் இருக்கு, உன்னை அழிக்கிற சக்தியும் இருக்கு. அந்த மகமாயி பராசக்தி உன் அக்கிரமத்தை அழிக்கிற எல்லா சக்தியும் எனக்கு கொடுப்பா. டேய் நந்தகுமார், உன் நெஞ்ச பொழந்து ஈரக்கொழி எடுத்து காக்கா கழுகுக்கெல்லாம் இரையாக்குற பாருடா. ஒவ்வொரு நாளும் இப்படி வேஷம் போட்டு எல்லாரையும் இப்படி ஏமாத்திட்டு திரியிறியே, நீ எல்லாம் ஆம்பளை இல்லடா, கோழடா. நல்லா கேட்டுக்கோ, ராதா நீதிபதி கிட்ட ரகசிய வாக்குமூலம் கொடுக்க போறா. அத மட்டும் கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் ஒழிஞ்சடா நீ. உன் ஆட்டோ எல்லாம் க்ளோஸ். ஒரு பொண்டாட்டி தான் புருஷன் உயிரோட இருக்கான்னு வாக்குமூலம் கொடுத்தான்னா கோர்ட்ல நீதிபதியை எல்லாருமே நம்புவாங்க. டேய், இனிமே உனக்கு ஜெயில் கம்பி தான்டா. எனக்கா ஜெயில் கம்பி? பாத்துக்கிறேன்டி உங்களை. யாரு? ராதிகா. ஹலோ. ஏய் சாரி ராதிகா, உன் நிச்சயத்துக்கு என்னால வர முடியாம போச்சு. வரணுங்கிற நினைப்புண்டே வந்திருப்ப. நீதான் வரக்கூடாதுன்னு தானே இருந்த. அப்படிலாம் இல்லடி, நான் உன் நிச்சயத்துக்கு தான் கிளம்பி வந்தேன். ஆனா வழியில என்ன நடந்துச்சுன்னா. ஏடி நிறுத்திட்ட? என்ன பொய் சொல்றதுன்னு தெரியலையா? ஏய் ராதிகா, பின்ன என்னடி, ఆరంభத்துல இருந்து என் நிச்சயதார்த்தத்துக்கு வரதுக்கு நீ இன்ட்ரெஸ்டே காட்டல. నేను ఫోన్ చేశాను, நீதான் எடுக்கல. அதுக்கப்புறம் பூமிகா அக்கா கிட்ட சொல்லி உன்னை அனுப்பி வைக்க சொன்ன. அவங்களும் உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட சரின்னு சொல்லி கிளம்பிட்ட. நீ வேற எங்க ஊர் சுத்த போயிட்ட. கடைசியில என் நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியலன்னு பொய்யா சொல்ற. நீ வஸ்தாவனி நான் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்த. என்னை ஏமாத்தினது நியாயமாடி? செப்படி, இதுதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படி நம்ப வச்சு ஏமாத்ததுக்கா உன்னை வீடு தேடி வந்து கூப்பிட்டேன். ஐயோ கொஞ்சம் நான் சொல்றத கேளு ராதிகா. నువ్వు ఏం చెప్పొద్దు. నువ్వు నిశ్చితార్థத்துக்கு வராம இருந்ததால உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்த. ஆனா மனசு கேட்காம இப்ப உனக்கு ஃபோன் చేసినాను. ஏன் இப்படி பண்ண? எனக்கு ஹஸ்பண்டா வர போறவரை பார்த்து சர்டிபிகேட் கொடுன்னு கேட்டதுக்கு நீ நல்லா கொடுத்துட்டே. இத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்டி. ராதிகா ப்ளீஸ், ஏன் இப்படி நான் சொல்றத கேட்காம பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் புருஷன் என் கூடயே இல்ல. அவரை தேடி போனதுனாலதான் உன் நிச்சயத்துக்கு என்னால வரவே முடியல. என்னடி சொல்ற? உன் ஹஸ்பண்ட் இப்ப உன் கூட இல்லையா? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம் ஆடி? இல்ல ராதிகா, எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல. என் ஹஸ்பண்ட் ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான். ఏంటి కిడ్నాప్ చేశారా? ఏం చెప్తున్నావు? என்னோட ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஒரு அயோக்கியம் தான் என் ஹஸ்பண்ட கடத்தி வச்சிருக்கான். அவரை கடத்தினது மட்டும் இல்ல, என்ன பத்தின ஞாபகம் எதுவுமே அவருக்கு வராத அளவுக்கு, நான் யாருன்னே தெரியாத அளவுக்கு என் ஹஸ்பண்டுக்கு மெமரி லாஸ் பண்ணி வச்சிருக்கான். என்ன நேர்ல பார்த்தும் கூட என் புருஷனுக்கு என்ன அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு மாத்திட்டான் அந்த படுபாவி பையன். என்னடி இப்படிலாம் நடந்திருக்கு? இதை ஏண்டி நீ முன்னாடியே చెప్పలేదు? நீ ஏன் கல்யாண சந்தோஷத்துல இருந்த, அதனாலதான் நான் உன்கிட்டயும் சொல்லல. இருந்தாலும் என் சோகத்தை எனக்குள்ளே மறைச்சுக்கிட்டு நான் உன் நிச்சயதார்த்தத்துக்கு புறப்பட்டு வந்தேன். ஆனா
ஆனா நான் வர வழியில பூமிக்கு அக்கா எனக்கு போன் பண்ணி என் புருஷனுக்கு நினைவு வந்துட்டதாகவும் குண்டூர் பக்கத்துல ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதாவும் சொன்னாங்க. அதனாலதான் உன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு இருந்தல்ல, அத நான் கேன்சல் பண்ணிட்டு என் புருஷனை பாக்குறதுக்காக அங்க போனேன். அதனாலதான் ராதிகா என்னால அங்க வர முடியல. உன் ஹஸ்பண்ட சூஸ்னேவா? அவருக்கு இப்ப உன் அடையாளம் தெரியுதா? இல்லடி, என் ஹஸ்பண்ட என்னால பார்க்க முடியல. ரொம்ப நேரமா நானும் பூமிக்கு அக்காவும் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பயும் அவர் வரவே இல்லடி. ஒருவேளை அவர் கடத்தின அயோக்கியம் தான். மறுபடியும் என் புருஷனை ஏதோ பண்ணி அவர் நினைவுகள் அழிச்சு கூட்டிட்டு போயிருக்கணும். நீ சிப்பேதெல்லாம் சரி, ஆனா எதுக்கு உன் ஹஸ்பண்ட் சென்னையை விட்டு குண்டூருக்கு வந்தாரு? அவர் கல்யாணத்துக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. ஆ? அம்மாயா? ஆமா, அவரை கடத்தின அந்த அயோக்கிய வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவன்னு என்ன மிரட்டினா. அதை தடுக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நாங்க விளம்பரம் கொடுத்தோம். அதனாலதான் அவர் ஆந்திராவுல பொண்ணு பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரை குண்டூருக்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. உன் லைஃப்ல இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இது தெரியாம நான் பாட்டுக்கு எதுதோ பேசிட்டேன்டி. ஐம் சாரி டி. நீ எதுவும் மனசுல பெட்டுக்கோது. பரவாயில்லடி. உன் நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு? கல்யாணம் எப்ப? மேரேஜ் டேட் இன்னும் ஃபிக்ஸ் செய்யல ஏதோ, பட் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துச்சு. என் உட்பிக்கு என் மேல சாலா பிரேமம். உன் வருங்கால கணவரை பார்க்காம நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் ராதிகா. பரவாயில்ல, மேரேஜ் அன்னைக்கு பாத்துக்கிறேன். நோ நோ, அதுக்கு முன்னாடி நான் அவரை உனக்கு காட்டுறேன். எப்படி? என் உட்பி சென்னையில தான் இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு నేను వస్తాను. அப்போ அவரை கையோட கூட்டிக்கிட்டு நான் உன் வீட்டுக்கு வரேன். ஓகேவா? சீக்கிரமா கூட்டிட்டு வாடி. உன் மனசுக்கு பிடிச்ச அந்த மன்மதன் யாருன்னு நான் பார்க்கணும். டெஃபினெட்டுగా వస్తాను. என் உட்பிய பார்த்ததும் ஷாக்ல மயங்கியே போயிடுவே, చూసుకో. அதையும் பாப்போம். ஃபர்ஸ்ட் நீ கூட்டிட்டு வா. ஓகேடி. நான் என் உட்பிய கூட்டிட்டு வரதுக்குள்ள உன் ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருவாரு. பாய்டி. வச்சிடுறேன். நீ இப்படி பர்வேஷுக்கு போன் பண்ணி ஜோதிகாவை பார்க்க போகணும்னு சொல்லணும். ராதிகா தான் கால் பண்றா. என்னன்னு கேப்போம். சொல்லு செல்லம். ஹலோ. என்கிட்ட பேசியாகணும்னு உன் மனசை தூண்டி விட்டுச்சா? எனக்கும் உன் குரலை கேட்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? நானே உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன், அதுக்குள்ள நீயே எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. சொல்லுமா, என்ன விஷயம்? నేను இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஃபோன் பண்ணேன். பர்வேஷ், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சென்னையில இருக்கான்னு சொன்னேன்ல, குர்துந்தா? எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைச்சியா? எல்லாமே ஞாபகம் இருக்கு. போன தடவை அவளை மீட் பண்ணி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தியே, அப்ப கூட நம்ம அவங்கள சந்திக்கலான்னு பிளான் பண்ணோமே. ஐம் ரைட்? கரெக்ட் தான் பர்வேஷ். ஆனா அன்னைக்கு அந்த மீட்டிங் மிஸ் ஆயிடுச்சுல. பட் ఇప్పుడు నువ్వు నేను ஒன்னா போய் அவளை சந்திக்கிறோம். அது చెప్పడానికే ఫోన్ பண்ண. எப்ப சந்திக்கிறோம்? இன்னைக்கு சந்திக்கலாமா? நான் ஃப்ரெண்ட చూసేదానికి ఇంత ஆர்வமா? அவளை பாக்குறதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? ஏய், எனக்கு உண்மையிலேயே உன்னை பாக்குற ஆர்வம் தான். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு நினைச்சேன். நீ ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்ட. சரி, எப்ப சென்னைக்கு வர? முதல்ல அதை சொல்லு. நானா என் அண்ணைய கிட்ட பேசிட்டு தரவத்த చెప్తాను. வச்சிரட்டுமா? ஏய், என்ன என்ன சடார்னு வச்சிட்டுமான்னு கேக்குற? வேற எதுவும் கிடையாதா? வேறன்டி? வேறன்னா அதுதான். அதுதான் ஆண்டி. ஒன்னே ஒண்ணு. ஓ, வாழைப்பழமா? வாழைப்பழம். நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்ப கூட அதை எடுத்து கொடுன்னு தனியா வந்து கேட்டீங்களே. మీకు பிரச்சனை లేదు. ஒரு வாழைப்பழ தாரையே உங்களுக்காக எங்க தோப்புல இருந்து வெட்டி எடுத்துட்டு வரேன். వెయిట్ చేయండి, పెట్టేస్తాను.
ஐயோ, ராதிகா வாழைப்பழத்தோட வரா. இந்த தடவை அண்ணனுக்கு தெரியாம எல்லா வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுறணும். அண்ணன் கண்ணுல காட்டவே கூடாது. வாழைப்பழம். அர்ச்சனாக்கா, வா பூமிகா. நந்தகுமார் ஃபோன் பண்ணனா? ஆமாக்கா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி அந்த நந்தகுமார் ஃபோன் பண்ணா. சர்வேஷ்க்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். முடிஞ்ச தடுத்து பாருன்னு அவன் என்கிட்டயே சவால் விட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நானும் நீ பிடிபடுற காலம் நெருங்கிடுச்சுடா, ராதா ஜட்ஜ் கிட்ட ரகசிய வாக்குமூலம் கொடுக்க போறா அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்க்கா. வெரி குட். அப்ப அவன் கண்டிப்பா அங்க வருவான். அவனை மிஸ் பண்ணிடக்கூடாது சக்தி. அர்ச்சனா, நந்தகுமார் ராதாவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவனை எப்படி பிடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அவன் இந்த முறை நம்ம கிட்டேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன பிளான்? சரி, உன் பிளான் கரெக்டா தான் இருக்கு. இன்னியோட அந்த நந்தகுமாரோட அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அர்ச்சனா, நான் பூமிகாவையும் கூட்டிட்டு போறேன். சரி, ஓ நான் போயிட்டு வரேன்க்கா. வா போலாம். போயிட்டு வரேன்க்கா. ராதிகா, நம்ம வரோன்னு எதுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட. ராதிகா தான் பண்றா. சொல்லு ராதிகா. ஏய் ஜோதிகா, நானும் என் உட்பியும் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோண்டி. ரொம்ப சந்தோஷம் ராதிகா. உங்களை பாக்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருக்கேன். ஏண்டி, உங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்க தானே? இல்ல ராதிகா, அம்மாவும் அக்காவும் எங்கேயும் வெளியே போயிருக்காங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி ஹுட்பியோட வீட்டுக்கு வந்துரு. அதுக்குள்ள அம்மா அக்கா எல்லாரும் வந்துருவாங்க. சரிடி, இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல நாங்க அங்க இருப்போம். ஓகேவா? சரி. எங்க போனா? வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஆளக்கா. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அண்ணே, சொல்லுங்கண்ணே. டேய் தம்பி, எங்கடா இருக்க நீ? நானும் ராதிகாவும் ஆட்டோல போயிட்டு இருக்கோண்ணே. என்னது? ராதிகா கூட போறானா? அண்ணே அண்ணே, இல்ல, நீ எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஒன்னையும் என்னையும் கொலை பண்றதுக்கு ஒரு கும்பல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடா? அண்ணே, அதுக்காக என்னை கட்டிக்க போற கூப்பிட்டா நான் போகாம இருக்க முடியுமாண்ணா? சரி, 2 பேரும் இப்ப எங்க போறீங்க? ராதிகாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோண்ணே. ஃப்ரெண்டு வீடா? ஐயோ, எங்கேயாவது போய் ஏடா கூடமா மாட்டிக்க போறான். ராதிகாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கா போறீங்க? ஆமாண்ணே. சரி, ராதிகாவோட ஃப்ரெண்டு யாரா? நான் ராதிகா கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், நீயே யாருன்னு கேட்டுக்கோ. சரி, போனை கொடு. இந்த ராதிகா, அண்ணா பேசுறாரு, பேசு. ஹலோ. ஓ, ஃப்ரெண்டு யாருமா? அவ பேரு ஜோதிகா, என் கூட படிச்சவ. ஜோதிகாவா? சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாருன்னு கொஞ்சம் சொல்லுமா. அவளோட அம்மா பேரு வந்து மாலா. அக்கா பேரு வந்து பூமிகா. ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஐயோ, ராதிகா என்ன இப்படி சொல்றா? அங்க போனா எல்லாமே தலைகளா மாறி போயிடுமே. சர்வேஷ் எங்க போக கூடாதோ அங்க போறானே. இவனை எப்படியாவது தடுக்கணுமே. ஹலோ. என்ன சைலண்டா இருக்கீங்க?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு உடனே வந்துருவோம். சரி, வீட்ல எல்லாரும் இருப்பாங்களா? என் ஃப்ரெண்டு ஜோதிகா மட்டும்தான் இப்ப இருக்கா. மத்தவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்களா? ஹலோ. இப்ப என்ன பண்றது? என்ன போன் வச்சிட்டாரா அண்ணன்? சரி, அவங்க மீட் பண்றது எப்படியாவது தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? பேசாம ஒண்ணு பண்ணலாம். புது நம்பரா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? மேடம், நான் உங்க கணவரோட விளம்பரம் பார்த்தேன். அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நீங்க விளம்பரம் கொடுத்திருந்த அந்த போட்டோல இருக்கிற உங்க கணவரு ஒரு பொண்ணோட ஆட்டோல போறத நான் பார்த்தேன் மேடம். பொண்ணோட சர்வீஸ் ஆட்டோல பாத்தீங்களா? சரி, இப்ப அந்த ஆட்டோ எங்க போகுதுன்னு தெரியுமா? நான் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போனேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் வாசல்ல நின்னுச்சு. உங்க ஹஸ்பண்டும் அந்த பொண்ணு உள்ள போனதை நான் பார்த்தேன். காம்ப்ளெக்ஸா? சரி, அது எந்த ஏரியான்னு சொல்லுங்க. வடபள்ளியில. சரிங்களா? அப்படியே பண்ணிடுங்க. சரி, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, வரும்போது மறக்காம எனக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை எடுத்துட்டு வாங்க. என் சர்வீஸ் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன். சரி சரி, நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்புறம் போயிட போறாங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி. இந்த நேரம் பார்த்து அம்மா அக்கா யாருமே வீட்ல இல்லையே. என்ன பண்றது? ராதிகா வர உட்பி அறிமுகப்படுத்தணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. என்னதான் இருந்தாலும் ராதிகா உட்பிய விட எனக்கு என் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல எப்படியாவது அவரை போய் காப்பாத்தணும். ராதிகா, உன் ஃப்ரெண்ட் இருக்கிறது இந்த தெரு தானே லாஸ்ட் டைம் சொன்ன? ஆமா, இதே தெருதான். ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேடு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்பு.